கஜேந்திர மோட்ச சரித்திரம் சொல்லிவிட்டு அமிர்தமசன சரித்திரம் போய் சொல்றாள். தேவதைகளுக்கு சில சமயம் ராஜ்யம் வந்துவிடும், அசுராளுக்கு சில சமயம் வந்துவிடும், மாறி மாறி வரும் வழக்கம். எல்லாம் இப்ப இந்த ஓட்டுக்கிட்டு இதுகள் இருக்க இது மாதிரி தான் மாறி மாறி வரும் வழக்கம். அது அதுக்கு என்ன காரணம்னா, இங்க சத்துவகுணம் கூட இருந்து பகவத் ஆராதனம் இருந்தா இங்க ஜெயிக்கும், அங்க குறைஞ்சா அங்க தோக்கும், இல்ல அங்க ஏறினா இங்க போகும், இப்படி எல்லாம் வழக்கம். அசுராளுக்கு ஜெயங்கள் கிடைச்சு இந்திராதி தேவர்களுக்கு தோல்வி வந்த சமயம் பகவானை போய் பிரார்த்திச்சாள். சுவாமி சொன்னாள், யுத்தத்துல அடிச்சான்னா பொறுத்துக்கிறதுக்கு உடம்புல பலம் வேணும், உங்களுக்கு மறிக்காமல் இருக்கணும், நீங்க அதுக்கு சரியான ஒரு காரியம் பண்ணணும்னா. என்ன தேவதைகளுக்கெல்லாம் நம்ம இடத்துல சத்துவகுணம் இருக்கு, நம்ம ஆறு என்ன பண்ணிவிடுவான்னு ஒரு அகம்பாவம் இருந்தது முன்னாடி, அது குறையறதுக்காக சுவாமி என்ன பண்ணால் பெரிய காரியமா பண்ண முடியாது, தலையில தூக்கி வச்சுட்டால் ஒரு மூட்டையை, அமிர்த மகனம் பண்ணுங்க, அமிர்தம் கிடைக்கும் சொன்னாள். அது எப்படி பண்றது என்னன்னா, க்ஷீராப்தியில போய் கடையணும், மந்தர மலையை மத்த ஆக்கணும், வாசுகியை கயற ஆக்கணும். நீங்க 33 கோடி பேர்கள் இழுத்தா போராது, 66 கோடி அசுரானும் வரணும். ஹிமோத் பருவத்தில் இருக்கிற சகல பச்சளைகளையும் கொண்டு போடணும், அதுல போட்டு கடைஞ்சு அந்த சாரங்கள்லாம் சேர்ந்து அமிர்தமா வரும், இழுக்கணும் நாள். அசுராள் வசதியா இருக்கிறவா நாம் கூப்பிட்டா வருவாளான் நாள். அமிர்தம் கிடைக்குதுன்னா ஆறுதான் வரமாட்டா, எல்லாரும் வருவா, நீ கூப்பிடுவோம் நாள். இங்க இருந்து போனாள். தேவர்கள் எல்லாம் போனதே அசுர சைன்யம் இருக்க ஆரம்பிச்சது தேவதைகளை. மகாபலி சொன்னா ஏதோ காரியமா வந்திருக்கா, அதுக்காதே கேட்டுக்கிண்டு அப்புறம் செய்வோம்னா, இது மாதிரி அமிர்த மசனம் சுவாமி ஒத்தாசை பண்றேங்கிறாள், உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் வரையலான்னாள். ஏஷா வரும், ஷேர் கிடைக்கிறதா இருந்தா ஆறு வரமாட்டான், வரோம்னு சொன்னாள். உடனே எல்லாருமா வந்தாள். மந்தர மலையை தூக்குனாள் சுவாமி. என்ன கர்மபலத்தை எதிர்பார்க்கிறவனே அப்படி பெரிசா சொல்லித்தான் அவன் தலையில தூக்கி வச்சு போரும் போரும் கர்மா, அவன் நைஷ்கர்மியத்தை அடையணும் சொல்லி நைஷ்கர்மிய பாவம் வரணுமே. கர்மா பண்ணி விட்டாத்தான் அது நைஷ்கர்மியம், அவன் பண்ணாத பயலுக்கு நைஷ்கர்மியம் கிடையாது. ஆகினால நல்ல பெரிய கர்மாவை கொண்டு விதிச்சு பண்ணணும், பலத்தை கொண்டு கடைசியில் சொல்லணும். இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு கர்மாவை பண்ணி அந்த பலனை அனுபவிச்சான்னா காமியமான கர்மாவில என்ன தோணும், இனிமே காமியமான கர்மா வேண்டாம்னு தோணி போடும் அவனுக்கு இந்த படுற சிரமத்துல. அதுக்காகத்தான் இப்படி போய் ஸ்ருதி போய் அப்படி விதிச்சிருக்கு. அது ஸ்ருதி அவனுடைய வாக்கில் அந்த பிரபு தானே சொல்றான், கொண்டா வந்தார மலையே நாள் எல்லாருமா தூக்குறான். 66 கோடி அசுரால் 33 கோடி தேவர்களும் தூக்கினார். தூக்கிண்டு வரபோது சுவாமி கூட கருடாரூடாலா வந்துட்டே இருக்காள். புட்டுன்னு அசுரால் மேலையும் தேவதைகள் மேலையும் விழுந்து எல்லாம் நெசுங்கி போச்சு. உடனே சுவாமி சிரிச்சு கருடனை கூப்பிட்டு தூக்குனாள். சுவாமி தோல்ல வச்சுட்டு அவர் இடது கையால மந்திர மலையை தூக்கி விட்டார். கருடன் வேற ஒரு பயம் வேண்டான்னு விட்டார். சுவாமி உடனே வீட்சயாமிருத வருஷியா, அமிர்தத்தை வருஷிக்கிற தன்னுடைய மங்கள கட்டாட்சத்தினாலே அசுரால் தேவதைகள் எல்லாரையும் பழப்பிச்சாள். மந்திர மலையை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டாள். கருடன் விட்டு போட சொன்னாள். பச்சனைகள்லாம் குட்டியாச்சு. உடனே கருடனை சுவாமி நீ பரப்பிட்டு போனாள். ஏன்னா அவர் சுத்தமா குடி கொடுத்தனத்தோட வந்திருக்கார். அவர் இந்த அமிர்த மசனம் பார்க்கறது எத்தனை நாள் ஆறுதோ அத்தனை நாள் இங்க இருந்து பார்க்கணும்னு வந்தார். அவரோப்பியகிரிம் ஸ்கந்தாதி சுபர்ணபததாமரஹ யஜௌ ஜலாந்த உத்ஸ்ருஜ்ய ஹரிணாச விசர்ஜிதாஹ. சுவாமி பரப்பிடுனாளா. என்ன கல்யாணத்துக்கு வந்தவனை முகூர்த்தாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போ ஒரு கார் போறதுக்கு போனதுக்கு போனாக்க என்ன அர்த்தம்? என்ன இப்படி போ சொல்றீங்களே என்ன? அமிர்தமசனம் நடக்கணுமே என்ன? ஏன் வாசுகி வந்தாகணுமே, நீ இருந்தா வரமாட்டான் என்ன? கருடனே பாம்போல்ய வாசுகி ஹரிணாச விசர்ஜிதா யயௌ ஜலாந்த உத்ஸ்ருஜ்ய ஹரிணாச விசர்ஜிதா. உடனே கருடனை போச்சொன்னாள். வாசுகி வந்தார். கட்டினாள் மந்திர மலையில. கட்டின உடனே சுவாமி சொல்லி வச்சிருக்கார் தேவதைகள்கிட்ட, நான் என்ன பண்றேனோ அதை நீங்க பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணினா என்ன வரும்னு எனக்கு தெரியும். தீர்க்க தரிசனம் உள்ளவாழ்ல சுவாமி சர்வஜனம் இல்லையா, அப்படி பண்றேன் ஆஹான்னு சொல்லியிருந்தா தேவதைகள். சுவாமி முதல்ல வாசுகியினுடைய தலையை போய் தலைப்பக்கத்தை பிடிச்சாள். 33 கோடி தேவதைகளும் பிடிச்சாள். அழகா அமிர்த மசனம் பண்றதுக்காக நின்று 66 கோடி பயங்களும்
அலை ஓயிற இடத்துல போய் உட்கார்ந்துட்டான் கீழே. இந்த தேர் இருக்கிற இடத்துல சண்டை வந்த பய போய் வரிசையா உட்காந்துடணும் அப்படி ரோட்ல வந்திருக்காமே. அது மாதிரி உட்கார்ந்துட்டான் அசுரால்லாம். ஏன் இப்படி உட்காண்டேன்னு சுவாமி காட்டாள். என்ன நீங்க பரிசுத்தமான தலைப்பக்கத்தை பிடிச்சுட்டே எங்களுக்கு வால் பக்கத்தை விட்டுவிட்டு, வால் பக்கத்துல என்ன ஒண்ணுக்கு போ ரெண்டுக்கு போற இடம் இருக்கு. அவன்கள் சொல்லித்தான் நமக்கு தெரியுது. இல்லவனா நாம பாம்பெடுத்து பார்த்திருக்குமா? நகிருணீமோவயம் புச்சம் அஹேரங்கமமங்கலம். அமங்கலமான வால் பக்கத்தை நாங்க தொட மாட்டோம் நாளாம். என்ன நாங்க என்ன வேதாட்சியம் பண்ணலையா? நாங்களும் காசியபருக்கு தான் பிறந்திருக்கோம். மூத்தா பிள்ளை இளையா பிள்ளைகள். ஸ்வாத்யாய ஸ்ருத சம்பன்னா பிரக்யாதா ஜன்ம கர்மபிஹி. இப்படி சொன்னாள் சுவாமி. அப்படியானா நாங்களே அமங்கலமான வால் பக்கத்தை பிடிக்கிறோம், நீ தலைப்பக்கத்தை பிடினாள். சுவாமி தேவதைகளோட வால் பக்கத்தை போய் பிடிச்சாள். இவெல்லாம் 66 கோடி அசுராலும் தலைப்பக்கத்தை பிடிச்சான். 2-3 இழுப்பு இழுக்கிறதுக்குள்ள அது ஒரே அடியா விஷத்தை கக்க ஆரம்பிச்சுட்டு வாசுகி. ஏன் அது இப்படி மாட்டிக்கின்றது? அதுக்கும் அமிர்தம் தரேன்னு சொல்லியிருக்காளா? அது அதுக்காக கஷ்டப்படுறதே. மூத்ததானம்னு ஒரு தானம், இந்த அபார்ஷனா இருக்கு பாருங்க, அதுக்காக சொல்லியிருக்காள் சாஸ்திரத்துல. அது நல்ல சம்சாரியா இருக்கிற வேதத்தை கூப்பிட்டு அவாத்துல இருந்து ஷாக் எடுத்துன்னு வர சொல்றது, கூடத்தை நிறைய நெல்லை கொட்டுறது. உம்மால முடிஞ்ச தாழ்லும்னா 3 காலத்தை ஆடுற. நம்ம மாத்து வாசப்படி மட்டும் வேற ஒருத்தரும் தூக்கப்படாது, அவர்தான் தூக்கணும். 3 காலத்தை அள்ளி விட்டாருன்னு ஒருத்தர். அது கொட்டாப்பிளியா புள்ள பிறந்துட்டான். அது மாதிரி அத்தனை சிரமப்பட்டு மூச்சு பிடிக்க என்னத்துக்கு தூக்குறாருன்னா பலம். அது மாதிரி இந்த வாசுக்கி தனக்கு பாம்பு கிடைக்க போறதுன்னு, அமிர்தம் கிடைக்க போறதுங்கிற சந்தோஷத்துல என்னமோ கொஞ்சம் கஷ்டப்படட்டும், உடம்பு தேயட்டமே, வலிச்சா வலிக்கட்டுமே நினைச்சுக்கிட்டார். ஒரேடியா விஷத்தை கக்குறது. இவனுக்கெல்லாம் சொல்லிக்க முடியல அசுராளுக்கெல்லாம். ஏன்னா இவன்களா பண்ணிட்ட சுயங்கிருத்தானர்த்தமானா இருக்கு. அதனால பேசாம இருந்தார். இது சுவாமி என்ன பண்றார், எங்க தலையில இழுத்து அமங்கலமான புச்சத்தை போய் வால் பக்கத்தை போய் பிடிச்சுக்க வேண்டியிருக்குங்கிறார். அவன் கை எரியிற போது அவனுக்கு என்னமா இருக்கும்? ஒரு தரித்திரம் வீட்டுல திருடம் வந்தா, திருடுறதுக்கு கூரை வீடு, சின்ன மித்தம், 4 அடி மித்தம், பௌர்ணமி, நன்னா பளபளன்னு அந்த சின்ன மித்தத்துல சந்திரிக்கை அடிக்கிறது. புருஷன் ஊர்ல இல்ல, பரம வேலையை இந்த அம்மா படுத்துட்டு இருக்கா. ஒரு கீழ பாய போட்டுன்னு கூடத்துல கொல்லையால இந்த பையன் வந்துட்டான். இவன் வந்தது அவளுக்கு தெரியும். இவன் ஒண்ணும் ஜனம் மாத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். ஒண்ணும் இல்லை சாமான். நெடுக தேடி தேடி பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. என்னடா அது, ஒரு வீட்டுல வந்து திருட வந்துட்டு ஒரு சாமானும் இல்லாம போறதான்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கடைசியில கொல்லையில இருட்டுல ஒரு சின்ன குதிரையில தவிடு போட்டிருந்தது. அதை அல்றதுக்கு ஆன மட்டும் கூட கிட பார்த்தா ஒன்னும் கிடைக்கலங்க. எதுல அள்ளிட்டு போறதுன்னு பார்த்தா ஷாக்கும் இல்லை. நல்ல சுத்தமான தூர்த்து முண்டு, மலையாளத்து முண்டு, 4 முழத்துல இந்த மித்தம் எவ்வளவு அகலம் உண்டோ அதுக்கு கச்சிதமா இருந்தது. அந்த நிலாவில அந்த சவுக்கத்தை போட்டுவிட்டு கொல்லையில இருந்து கையால் அள்ளி கொள்ளி கொண்டு போட்டு விட்டுன்னு போகும்னு இந்த மித்தத்துல போட்டுவிட்டு இந்த பைய தவிட்டு அள்ளி அள்ளி கொண்டு போட்டான். தரையா 5-6 மரக்கா தவிட கொண்டு போட்டுவிட்டான். கடைசியில தலைப்படுத்து கட்டுவோம்னு தலைப்ப தாடுறான். தலைப்ப காணும். என்னடா தலைப்ப காணுமேன்னு பாக்குறா, கூடத்துல அவளையும் காணும். அவன் என்ன பண்ணிவிட்டா, இவன் இங்க போட்டுட்டு கொல்லையில தவிடல்ல போன போதே இந்த டவலை எடுத்துக்கிட்டு வேழி உள்ள நுழைஞ்சுட்டா. கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நுழைஞ்சுட்டா. இவன் தலைப்ப பாக்குறான். சந்திரிக்கையா தலைப்பு இருக்கா போல இருக்கும், ஒன்னையும் காணும், இவளையும் காணும்போது ஓஹோ இவ பண்ண வேலை. உடனே இந்த பயலுக்கு ரொம்ப தாபம் தாங்கல்ல. அவன் என்ன பண்ணினா, அந்த பாவுள்ளு கதவை தாப்பா போட்டுக்கிட்டு ஜன்னல் வழியா வாசல்ல கத்தினா திருடன் திருடன்னு. இந்த பயலுக்கு ரொம்ப தாபம் தாங்கல்ல. கதவை திறந்து வாசல்ல போய் தின்ன வழியா ஜன்னல்ல கூப்பிட்டு, நீ கொள்ள கொடுத்த அழகு கூக்குரல் வரையாம என் தவளை பிடிக்கிட்டேன், எனக்கு கூக்குரல் வர போடுறியா நீ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னா. அது மாதிரி இவன் கையெல்லாம் எரியுது. அவர் வந்து எங்க தலையில இழுத்து அமங்கலமான புச்சத்தை பிடிக்கிறோங்கிறார் சுவாமி. இவனுக்கு அதுவரை என்ன துக்கமா இருக்கு.